உலகம் முழுவதும் கருப்பு மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது பூமி அதிர்கிறது, மனிதனின் இதயமும் அதிர்கிறது. அந்த பயங்கரமான நேரத்தில் ஒரே ஒரு கொடி மட்டும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. அந்த கொடியின் பெயர் இந்தியா. ஆனால் இப்போது வானத்தில் ஒரு புதிய கருப்பு மேகம் கூடுகிறது. அதன் பெயர் அமெரிக்கா. அந்த மேகத்தின் நடுவில் ஒருவனே நின்று கர்ஜிக்கிறான். அவனே டொனால்ட் ட்ரம்ப். ஆமாம், ட்ரம்ப் தன் வியாபார லாபத்திற்காக, தன் அரசியல் பகைக்காக ஒரு பெரிய அதிர்ச்சி முடிவு எடுத்தான். அந்த முடிவு இந்தியாவை மட்டுமல்ல, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் நாடுகளை, அதாவது மொத்த ஏழை வளர்ந்து வரும் நாடுகளின் இதயத்தில் காயம் ஏற்படுத்தியது. ஆகஸ்ட் 2, 2025 அந்த நாள் இந்தியாவுக்கு கருப்பு நாள். அந்த நாளில் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் ஒவ்வொரு பொருளுக்கும் 50% வரை பெரிய வரி விதித்தான். முதலில் 25% என்று சொல்லி, நாம் இருவரும் சமமாக செய்கிறோம் என்று சாக்கு சொன்னான். பிறகு மற்றொரு 25%ஐயும் உயர்த்தினான். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கினாயே என்று ஒரு காரணம் சொன்னான். ஆனால் உண்மையான உண்மை எல்லோருக்கும் தெரியும், இது அநீதி. இது ஒரு தலைப்பட்ச தாக்குதல். இதில் எந்த தர்க்கமும் இல்லை. இந்தியா வெளியே அனுப்பும் பொருட்கள், தங்க நகைகள், உடைகள், காலணிகள், ரசாயனங்கள், இவையெல்லாம் ஒரேயடியாக பாதிக்கப்பட்டன. $48 பில்லியன் எதிர்கால ஏற்றுமதிகள் ஒரேயடியாக ஆபத்தில் விழுந்தன. இப்போது நீங்கள் கேட்கலாம், இந்தியா அப்போது என்ன செய்தது? அதே வரிகளை விதித்து பழிவாங்கினதா? அமெரிக்கா பொருட்கள் வராமல் கதவுகளை மூடினதா? ஒன்றுமில்லை. இந்தியா மீண்டும் தன் மனிதத்தன்மையை காட்டியது. ட்ரம்ப் தன் ட்ரூத் சோஷியல் என்ற ஆப்பில் இந்தியா ஏமாற்றுகிறது என்று கத்திக்கொண்டிருக்கும் போது, இந்தியா அமைதியாக தென் அமெரிக்கா நாடுகளின் சகோதரர்கள் பக்கம் கை நீட்டியது. அங்கிருந்தே மனிதத்தன்மை என்ற மகத்தான கதை தொடங்கியது. ஒரு இரவு ஹரிகேன் மெலிசா என்ற பயங்கர புயல் ஜமைக்கா, கியூபா நாடுகளை பிளந்தது. வீடுகள் பறந்து போயின, சாலைகள் ஆறுகளான. ஜமைக்கா கிட்டத்தட்ட 60% இருளில் மூழ்கியது. 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அந்த நேரத்தில் உலக போலீஸ் என்று சொல்லிக்கொள்ளும் அமெரிக்கா எங்கே? ட்ரம்ப் வரி அரசியலில் மூழ்கியிருந்தான். ஆனால் நம் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐயா எக்ஸில் ஒரு போஸ்ட் போட்டார். நியூ டெல்லியிலிருந்து இந்திய விமானப்படை சிறப்பு விமானம் புறப்படுகிறது. 20 டன் உதவி. அந்த 20 டன்களில் என்ன இருந்தது? மருந்துகள், உணவு, மின்சார ஜெனரேட்டர்கள், சுத்தமான தண்ணீர் கிட்டுகள், கூடாரங்கள், பிளாஸ்டிக் ஷீட்டுகள். ஒரு வார்த்தையில் சொன்னால், உடைந்து போன வாழ்க்கைகளை மீண்டும் கட்டும் ஒவ்வொரு பொருளும். இது யாருக்கும் நாடகமாக உதவி செய்தது இல்லை. இது இந்தியாவின் மனிதத்தன்மை பொறுப்பு. நண்பர்களே, இது எல்லை யுத்தம் இல்லை. இது பணத்தின் மேல், அகங்காரத்தின் மேல் நடக்கும் யுத்தம். ஒரு பக்கம் ட்ரம்ப் அமெரிக்கா முதலில் என்று கத்துகிறான். மறுபக்கம் இந்தியா சுயம்பூரண இந்தியா என்று நிற்கிறது. பிப்ரவரி 2, 2025 ஒயிட் ஹவுஸ் அறைகளில் மோடி ட்ரம்ப் சந்திப்பு நடந்தது. இரு நாடுகளுக்கு இடையே ஆண்டு வியாபாரத்தை $500 பில்லியன் உயர்த்த வேண்டும் என்று இலக்கு அறிவித்தார்கள். உலகம் முழுவதும் மகிழ்ந்தது. இரு தலைவர்களின் கைகள் கூடிய அந்த புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் வைரலான. இனி புதிய தங்க அத்தியாயம் தொடங்கும் என்று எல்லோரும் நம்பினார்கள். ஆனால் ட்ரம்ப் மனதில் வேறு கணக்குகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஏப்ரல் மாதத்திலேயே முதல் அடி விழுந்தது. 25% வரிகள் விதித்தான். ஜூலைக்குள் அழுத்தம் இன்னும் அதிகமானது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 50% வரி குன்று முழுமையாக வெடித்தது. அதிகாரப்பூர்வ சாக்கு, ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கினாயே என்று. ஆனால் உண்மை காரணம் அரசியல் பகை மட்டுமே. இந்தியா ட்ரம்ப் மத்தியஸ்தம் முன்மொழிவை தெளிவாக நிராகரித்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினையில் அமெரிக்கா நடுவில் வரக்கூடாது என்று. பிரிக்ஸ் கூட்டங்களில் தன் சுயாட்சி கொள்கையை உறுதியாக நிலைநிறுத்தியது. ரஷ்யாவிலிருந்து மலிவான எண்ணெய் வாங்கி தன் மக்களின் பைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. ட்ரம்ப் விரும்பியது ஒன்றே, இந்தியா தன் குரலில் நடக்க வேண்டும். ஆனால் இந்தியா நடக்கவில்லை. இது வெறும் இரு நாடுகளின் அரசியல் சண்டை மட்டுமல்ல,
இது நல்லது கெட்டது இடையே ஒரு பெரிய யுத்தம். ஒரு பக்கம் ட்ரம்ப் பேராசை, மிரட்டல்கள், பண ஆட்டங்கள். மறுபக்கம் இந்தியா மனிதத்தன்மை, சுயமரியாதை, சுயாட்சி முடிவுகள். 50% வரிகளால் இந்தியா ஏற்றுமதிகளில் 70% பாதிக்கப்பட்ட போதும் இந்தியா பின்வாங்கவில்லை. அதற்கு பதிலாக தென் அமெரிக்கா, கரீபியன் நாடுகளுடன் பக்கத்தில் நின்று ஒரே செய்தி கொடுத்தது: பண வியாபாரத்தில் தோற்றாலும் மனிதத்தன்மையில் வெல்வோம். ட்ரம்ப் தன் சோஷியல் மீடியா கணக்கில் இந்தியா நம் ட்ரேட் பேலன்ஸை கெடுத்தது என்று தினமும் கத்திக்கொண்டு போஸ்ட் போடுகிறான். ஆனால் அவன் மறந்த ஒரு விஷயம்: இந்தியா அமெரிக்காவின் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்கள், கெண்டரக்கி விஸ்கிகள் மீது வரிகளை கணிசமாக குறைத்தது. அமெரிக்கா ஆயுதங்கள் வாங்குவதை இன்னும் அதிகரிக்கும் உறுதி கொடுத்தது. இருந்தும் ட்ரம்ப் கண்ணில் ஒன்றே தெரிகிறது: ட்ரம்ப் முதலில், அமெரிக்கா பிறகு. அந்த ஒரு வார்த்தையிலேயே இந்த 50% வரி குண்டு முழுவதும் மறைந்திருக்கிறது. அமெரிக்கா வரி அரசியலில் மூழ்கியிருக்கும் போது இந்தியா மனிதத்தன்மை என்ற படகில் ஏறி குறைந்த பெயர் நாடுகள் பக்கம் பாய்ந்தது. அந்த நாடுகளின் இதயங்கள் இன்னும் இந்தியாவுக்காக டமாரமடிக்கின்றன. அக்டோபர் 2, 2025. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம். மஜார்-இ-ஷரீஃப், பால்க், சமங்கன், பல்கான் பகுதிகளில் பூமி பிளந்தது. 20க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். ஆயிரக்கணக்கானோர் வீடு இழந்தனர். இந்தியா என்ன செய்தது? ஜெய்சங்கர் ஐயா ஆப்கான் அமைச்சருக்கு போன் கேன் செய்து இரங்கல் தெரிவித்தார். உடனே உதவி அனுப்பினார். அரிசி, மருந்துகள், கூடாரங்கள், ஜெனரேட்டர்கள், மனிதர்கள் உயிர் வாழ தேவையான ஒவ்வொரு பொருளும். ட்ரம்ப் இன்னும் வரி யுத்தத்தின் சாவியை திருகிக் கொண்டிருக்கிறான். அமெரிக்கா மீண்டும் நம் நாடு முதலில் என்று கத்துகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா மட்டும் உலகின் மூலைகளில் மனிதத்தன்மை குறியீடுகளை எழுதிக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் கணக்கு போடாமல், யார் அழுத்தத்திற்கும் இணங்காமல். பிப்ரவரி 2, 2025. ஹோண்ட்ராஸை பெரிய புயல் தாக்கியது. நாட்டின் பாதி அழிந்தது. சாலைகள் ஒடிந்தன, வீடுகள் இடிந்தன, மருத்துவமனைகள் மூடப்பட்டன. மக்கள் சாலைகளிலேயே படுத்தனர். இந்தியா அங்கு சென்றது 26 டன் மருத்துவப் பொருட்கள், ரிலீஃப் கிட்டுகள், தற்காலிக ஆශ්‍රய டார்பாலின்கள், தண்ணீர் சுத்திகரிப்பு மருந்துகள். ஒரு வார்த்தையில் சொன்னால் வாழ்க்கையை மீண்டும் கொடுத்தது. ஜனவரி 2, 2025. வனாடு தீவில் நிலநடுக்கம் வந்தது. கிராமங்கள் மண்ணில் கலந்தன. குழந்தைகள் பெற்றோரை தேடி சாலைகளில் அழுது திரிந்தன. இந்தியா அனுப்பியது $5 லட்சம் உதவி. அந்த பணத்தால் மருத்துவமனைகள் மீண்டும் இயங்கின. குழந்தைகளுக்கு உணவு கிடைத்தது. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை கிடைத்தது. டிசம்பர் 2, 2024. லெசோதோவில் பஞ்சம் வந்தது. குழந்தைகள் பசியால் செத்தன. தாய்மார்கள் குழந்தைகளை தூக்கி அழுது நின்றனர். இந்தியா அனுப்பியது ஒரு 1000 டன் அரிசி. அந்த அரிசி அந்த நாட்டில் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியது. அந்த அரிசி வயிறு நிரப்பியது. அந்த அரிசி நம்பிக்கைகளை நிரப்பியது. இவை வெறும் எண்ணிக்கைகள் இல்லை. இவை இந்தியாவின் மனிதத்தன்மைக்கு அடையாளங்கள். ட்ரம்ப் பேராசை, பகை அரசியல்களை இந்த உதவி தாண்டியது. அமெரிக்கா தடைகளால் கட்டிய நாடுகளுக்கு இந்தியா கை நீட்டுகிறது. கியூபா, ஜமைக்கா, ஹரிகேன் மெலிசா இடிபாடுகளுக்கு நடுவில் நின்றால் இந்திய உதவி அங்கு தெரிகிறது. யாரும் எதிர்பாராத இடத்தில் இந்தியா நம்பிக்கை கதிரை கொடுக்கிறது. இதுவே இந்தியா, இதுவே நாம், இதுவே நம் இதயத்தில் இருக்கும் இரக்கம். ட்ரம்ப் வரி விதிப்பான். இந்தியா உயிர்களை காப்பாற்றும். யார் வெல்கிறார்கள் என்று வரலாறை சொல்லும். டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் சியா ஒரு வார்த்தையால் உலக அரசியலில் இந்தியாவை உச்சிக்கு கொண்டு சென்றார். அந்த வார்த்தை இந்தியா எப்போதும் தன் குளோபல் சவுத் சகோதரர்களுடன் நிற்கும் என்று. இந்த ஒரு வாக்கியம் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காதுகளில் அம்பாக ஊடுருவியது. ஏனென்றால் ட்ரம்ப் ஆப்பிரிக்கா கண்ட நாடுகளை, லத்தீன் அமெரிக்கா நாடுகளை, ஆசியாவின் சிறிய நாடுகளை அவமானமாக புறக்கணித்து அசிங்கமான வார்த்தைகளால் அழைத்தான். ஆனால் இந்தியா அந்த நாடுகளை தன் சொந்த குடும்ப உறுப்பினர்களைப் போல இதயத்தில் அணைத்து, அவர்கள் வலியில் பங்கெடுத்து, அவர்கள் தேவைகளுக்கு துணையாக நின்றது.
கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உலகம் முழுவதும் தடுப்பூசிக்காக குரல் கிழிய அழுதபோது இந்தியா 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இலவசமாக தடுப்பூசிகளை அனுப்பி அவர்கள் உயிர்களை காப்பாற்றியது. அதே தடுப்பூசி மைத்ரி திட்டத்தின் மூலம் இந்தியா தன் இதய விரிவை காட்டியது. இதுவே புதிய இந்தியா. இது பண அரசியல் செய்யாது, மனிதத்தன்மை அரசியல் செய்கிறது. வரி யுத்தங்களில் தோற்றாலும் நெறிமுறையில் வெல்கிறது. உலகுக்கு போதிக்கிறது பலம் என்றால் பொருளாதார தடைகள் இல்லை, ஒன்றாக நிற்பதே, ஒருவர் கஷ்டத்தில் மற்றொருவர் உதவி செய்வதே என்று. நண்பர்களே, இந்த வீடியோ உங்கள் இதயத்தில் கூடு கட்டியிருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் ஒரு லைக் அடித்து